எதுக்கு தலையாடுற? அமைதியா இரு. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுங்கறேன். நீ ஒன்றும் கேட்க வேணாம். நான் ஆண்டி கிட்ட தான் சொன்னேன். ஆமாம். ஏன்டா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது எப்போ பாரு? எல்லாரும் அப்படிதான் பண்ணோம். ஓ, எல்லாரையும் அப்படி தான் பண்ணுதா? எனக்கு தான் புரியல ஏன் அப்படி பண்ணுதுன்னு பார்த்துனுக்கிறேன் நானும். நான் பயந்து போயிட்டேன். என்னடா இது பேய்ன்னு பார்த்தேன். அதுவும் நான் ஃபோனை வச்சு நான் ஃபோனை மேலே வச்சேன். அதை நான் ஃபோட்டோ பண்ணி வச்சுட்டேன். எது? அவங்க அப்பா கிட்டே ஒரு ஃபோட்டோ அந்த கிழிச்சு விட்டுருச்சுல, அந்த ஃபோட்டோ அந்த டோர் மேலே வச்சு பெரிய டோர் மேலே அப்படியே வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், நீ கையை கிழிச்சதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது சொல்லிடும். நீ என்ன பண்ணையோ உங்கள் அப்பா கிட்டே அமுச்சு விட்டுட்ட. அதை டெலீட் பண்ணி உங்கள் அப்பா நம்பருக்கு உங்க அப்பா நம்பர் எனக்கு தெரியும் சொல்லு. அதனால அவங்க அப்பா கிட்ட அந்த போட்டோ அனுப்பிச்சு விட்டேன். பார்த்தாங்களாம். இன்னைக்கு போகல, அப்போ ஒரு அடி, அப்பதான் உனக்கு அடி வைப்பாங்க. அவங்க அம்மாவும் அடிப்பாங்க கரண்டியை வச்சு. எங்க அம்மா என்ன இப்பதான் அடிக்க மாட்டாங்க. எங்க அம்மாவே நடிக்க மாட்டாங்க, எங்க அப்பாவே நடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்களா? சாட்டா பண்ணா அப்படி ஆடாச்சு பேர் எடுத்துக்கிச்சா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. பிளேட் எடுத்து கிழிச்சாலும் நடிக்க மாட்டாங்களா? யார் கையாவது கிழிச்சேன்னா கொஞ்சுவாங்களா? நீங்களா கொஞ்சுவாங்களா? கொஞ்சுவாங்க, ஒண்ணு மேல அடிக்க மாட்டாங்க. ஆண்டி தலையாட்டிக்கிட்டே சொல்லுது. பொய் சொல்லுது. அது ஏமாத்துறது நம்மளே ஆண்டி. ஐ ஃப்ராட். நீதான் ஃப்ராட். பொய் சொல்ற. நான் உன் கை வாய் மூடு. உன்னை யார் பேச சொன்னா? உன்னை யார் பேச சொன்னா? நீ ஏன் பொய் சொல்ற? ஏய், வாய் மூடு. அவன் எங்க பொய் சொல்றதா? வாய் மூடு.